ஸோ இதுல வந்து அந்த அசுர வாசனைகளை நம்ம வந்து வெல்லணும் அப்படின்றாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு வந்து ஸ்மோக்கிங் பண்றது, ட்ரிங்கிங் பண்றது, ஆர் ஏதோ ஒரு ஃபுட் ஹேபிட் இருக்குன்னு வச்சுங்களேன். அது வந்து ஞாபகம் வந்த உடனே அதை சாப்பிட தோணும். சாப்பிட்ட உடனே அது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். திருப்பி அது நம்மளை தூண்டும். திருப்பி அதை சாப்பிடுவோம். திருப்பி அப்ப ஒரு வாசனை வந்து சங்கல்பத்துக்கு தள்ளுது, முடிவெடுக்க தள்ளுது. மனசு முடிவெடுக்குது. முடிவெடுத்தோம்னா அது செயலுக்கு தள்ளுது. செயல் செஞ்சிடறோம். செயலுக்கு உண்டான பலன் வரும் இல்ல, வராம இருக்காது இல்ல. அந்த பலன் நம்மளை என்ன பண்ணுதுன்னா திருப்பியும் அந்த செயலை செய்யறதுக்கு உண்டான ஒரு இதா இருக்குது. அப்ப இது ஒரு சைக்கிள் போல நடக்குது. இததான் வந்து சம்ஸ்கார சக்கரம் என்பது, கால சக்கரம் என்பது இதுதான். தொடர்ந்து இந்த விஷயங்கள்ல, வெளி உலக விஷயங்கள்ல நம்ம செயல்ல இயங்கிக்கிட்டே இருந்தோம்னா அதே வாசனை திருப்பி ஸ்ட்ராங் ஆகும். திருப்பி செயல் இறங்கினா அதே வாசனை ஸ்ட்ராங் ஆகும். அப்ப நம்ம எந்த செயலை செய்யறோமோ அந்த செயலை பொறுத்து இருக்கக்கூடிய வாசனை நமக்குள்ள ஆழப்படுத்தப்படுகின்றது. நல்லா புரிஞ்சுக்கணும். சோ அசுர வாசனைகளுக்கு உண்டான செயல்களை செய்யும் போது அது நல்லா ஸ்ட்ராங்கா நமக்குள்ள பதியத்தான் செய்யும். சோ அதுவே தான் திருப்பி நம்மளை தூண்டும். அப்ப இதுக்கு முன்னா இப்ப நான் இப்படி இருக்கிறேன்னா காரணம், இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி செய்யப்பட்டதோட தாக்கத்தினாலதான் இப்படி இருக்கிறேனே தவிர நான் இதுவே கிடையாது. ஏற்கனவே என்னால் செய்யப்பட்ட பல செயல்களினுடைய தாக்கத்தினால் நான் இப்படி இருக்கிறேன். இது எனக்கு கண்டுபிடிச்சுக்கிட்டேன். இப்ப எனக்கு அது புரிஞ்சிருச்சு. எனக்குள்ள ஒரு வைராக்கியம் வருது, எனக்குள்ள ஒரு அறிவு வருது, இது தெரிஞ்சுக்கிச்சு. அப்ப இப்ப நான் செய்யறத மாத்தணும்னா ஏற்கனவே இருக்கிறத கூட மேனேஜ் பண்ணிடலாம், இதுக்கு மேல வரதை அவாய்ட் பண்ணிக்கலாம்னு ஒரு இன்டெலிஜென்ஸ் வருது பாத்தீங்களா. இந்த இன்டெலிஜென்ஸ் ஹியூமனுக்கு மட்டும்தான் சாத்தியம். பகுத்து அறியக்கூடிய மனிதனுக்கு மட்டும்தான் சாத்தியம். நல்லது.